ஒரு 6.5 கிலோமீட்டர்ல இந்த மாதிரி ஒரு ஏரியை நம்மளால பார்க்க முடியும். இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லி 7 கிலோமீட்டர் தாண்டி பீம்பாலி அப்படின்ற ஒரு ரெஸ்டிங் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அடுத்ததாக ஒரு 5 கிலோமீட்டர்ல இன்னொரு ஸ்டாப் என்னன்னா லின்சௌலி அப்படின்ற ஸ்டாப்க்கு நம்ம வந்து ரெஸ்டிங் எடுக்க போலாம். மகதேவ சம்பு சம்பு சிவ மகதேவ சம்பு சம்பு கற்பூர கௌரம் கருணாவதாரம் संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दे नामं भवामि सहितं नमामि. அலகானந்த ரிவர் பாருங்க. இதுதான் கேதாரேஸ்வரர் மேலே இருந்து கீழே வரைக்கும் ஃப்ளோ பண்ணிட்டு இருக்கிற சேக்ரெட் ரிவர். இப்ப நாங்க மிக அருமையான இந்த அருங்காட்சியோடு அலகானந்தா நதியோடு பீச்ல நடந்து போயிட்டு இருக்கோம். ஆஃப்டர் 8 கிலோமீட்டர்ஸ் போகும் பாதையெல்லாம் இந்த மாதிரியான நீர்வீழ்ச்சியை நம்மளால பார்க்க முடியும். அதான் கேதர் பாபாவுடைய கருணை. ஸோ பஞ்சபாண்டவர்களும் இந்த மாதிரி தான் போகும் பாதையெல்லாம் இந்த மாதிரி நீர்வீழ்ச்சிகளுடன் காட்டு பாதைகளுடன் கடுமையான இந்த பாதைகளுடன் வந்து ஈசனை பார்ப்பதற்காக அவங்க துறவரம் மேற்கொண்டு போனாங்க. அதே பாதையில தான் நம்மளும் பரிக்கிராமம் நடக்கிறோம். நாங்க ஒரு 8.5 கிலோமீட்டர்ஸ் நடந்துட்டோம். நாங்க நடந்து வந்த பாதையை பாருங்களேன். இப்படி போயிட்டே இருக்கு. இவ்வளவு தூரம் நடந்து வந்தது ஈஸ்வரனோட ஆசீர்வாதத்தால. இப்ப நாங்க சக்சஸ்ஃபுல்லி சோட்டி லின்சோலி வந்துட்டோம். இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ். எப்படி ஜிக்ஜாக்கா போகுது பாத்தீங்களா? ஜெய் போலிநாத். நமோ நமோ ஜி சங்கரா போலிநாத் சங்கரா, நமோ நமோ ஜி சங்கரா போலிநாத் சங்கரா அப்படின்னு சொல்லி நாங்க எங்க பயணத்தை நடந்து போயிட்டு இருக்கோம். ரொம்ப கடுமையா தான் இருக்கு. இந்த ரோடு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப கடுமையான நடைபாதை. அப்படி இருந்தும் இறைவன் நாமத்தை சொல்லிக் கொண்டு போயிட்டு இருக்கோம்.